இப்பொழுது கோயம்புத்தூரிலே மாநில பொதுக்குழு சார் பதிவாளர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்று மாநில தலைவராகிய நான் இப்போ பொதுக்குழுவிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கட்டிடத்தை எடுத்து சங்கத்திற்காக கட்டிடத்தை எடுத்து புதிய கட்டிடம் கட்டுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாம் நிலை சார் பதிவாளர்களை பட்டியலை வெளியிடுவதற்காக கோரிக்கை வைத்துள்ளோம். இன்னும் தீர்மானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீர்மானங்கள் முடிந்த பிறகு உங்களுக்கு அந்த காப்பியை நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்டிடத்தை எடுத்து புதிய கட்டிடம் கட்டுவதற்காக வரைபடமும் எல்லாமே தயாரித்து தீர்மானங்கள் பொதுக்குழுவில் வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாம் நிலை சார் பதிவாளர் பட்டியலும் வெளியிடுவதற்கு நாங்கள் பதிவுத்துறை தலைவரை கேட்டிருக்கிறோம். இந்த 2 தீர்மானங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு கிடைச்ச டிஐஜி மாவட்ட பதிவாளர் ரொம்ப அருமையான அதிகாரிகள் இந்த கோவை மண்டலம் உங்களுக்கு கொடுத்து வச்சது. அதன்படி அமைச்சு பணியாளர்களுக்காக ஒரு தனியாக கொடுக்கப்பட்ட அந்த கேட்டுக்கொண்டிருந்தோம். அது இன்னும் கிடைக்கப்படவே இல்லை. அதையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும். இப்போது சார்புகளுடைய பணி அந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சீட் பெல்ட் போட்டுக்கோங்கன்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் தினம் அலுவலகத்துக்கு செல்லும்போது பாதுகாப்போடு சார்பதியோட பணி என்பது பொதுமக்கள் மக்களிடத்தை அதை நீங்கள் தினப்பட செய்ய வேண்டும். என்னுடைய வார்த்தை என்ன சொன்னால் நீங்கள் எல்லாம் அதே போல கடைசி நாளில் ஓய்வெடுக்கிற நாளில் ஒரு தொந்தரவும் இல்லாமல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் உங்களை நீங்களே ஒவ்வொருவரும் தயார் எல்லா தடவும் செய்வேன். ஆனால் லோக்கலில் உள்ளூரை விட்டு டோரில் ஆஃபீஸில் பதவியேற்ற சில நாட்களிலேயே சார்பதிவாளர்களிடமிருந்து தனிப்பட்ட முறையில் பொதுச்சாளர் என்ற நிலையில் எனக்கு